friends, welcome to After Effects Tamil tutorial part 1. நான் சீனு. After Effects பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா கேள்விப்படாமல் அதை கற்றுக்கணுன்னு வந்திருப்பீங்களா என்னன்னு தெரில. இருந்தாலும் நான் After Effects பற்றி சொல்லிடுறேன். After Effects பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வீடியோ எஃபெக்ட்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோவில் எடிட் பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளையும் இதில் செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் இந்த பார்த்த ஆஃப்டர் எஃபெக்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி நிறைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கூட நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி சீக்கிரமாகவே க்ரியேட் பண்ண முடியும். வீடியோவெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு இது உதவும். நீங்கள் கண்டினியூஸாக ட்விட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். இந்த ட்விட்டரில் எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல அதுக்கு aftereffect.com அப்படின்னு போங்க. இது பார்த்தோன்னா அடோபோட அஃபிஷியல் வெப்சைடு. இங்கே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோட்ஸ் எல்லாம் இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது. இதில் இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் CS6 அது நான் கிளிக் கொடுக்குறேன். அப்புறம் ப்ராசஸ் டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். நீங்களும் அதே மாதிரி கொடுங்க. பார்த்தோன்னா டவுன்லோட் நான் அப்படின்ட்டு வரும். பார்த்தோன்னா ஜிப் ஃபார்மேட்டில் கிடைக்கும். நீங்கள் அது கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் நார்மலாக தான். பார்த்தோன்னா ட்ரையல் வெர்ஷன் தான் கிடைக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஆஃப்டர் எஃபெக்ட்டு. ஸோ எனக்கு அது இப்போது தேவையில்லை. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா கீழே ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால இப்போது நான் கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.